ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறோம். அதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி. இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பிரியாணி இலை, 2 ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்திடலாம். சேர்த்து ஒரு கலக்கிட்டு இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்து தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, மல்லியும் சேர்த்துக்கலாம். மல்லியை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் அப்போ சிக்கன் நல்லா வெந்து வரும், அதுக்காக தயிர் சேர்க்கலாம். சேர்த்த உடனே அப்படியே கலக்கி விட்டுருங்க. நல்லா நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். 400 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டு அதுலேயே வேக விடணும். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது குக்கர் மூடி போட்டு விசில் எதுவும் இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் அரிசி சேர்த்தணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரிசி நம்ம தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அப்படி கிளறி விடணும். அரிசி மேலே வரணும், கீழே இல்லாமல். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா வெந்துருச்சு. நல்ல மனம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டதுனால ஸ்மெல் நல்லா இருக்குது. பீசஸும் நல்லா வந்துருச்சு. இப்படியே எடுத்து தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.